Praise the Lord. So let us start today's class. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். In last class, we have seen about the ministry of elders. நாம் கடந்த வகுப்பில் மூப்பர்களுடைய ஊழியத்தை குறித்து நாம் தியானித்தோம். Today we are going to see about deacons. இன்று நாம் உதவிக்காரர்கள், சபையில் உதவிக்காரர்களை குறித்து நாம் தியானிப்போம். When we read the New Testament, we can see that the structure of the church, there are elders and also there are deacons. நாம் புதிய ஏற்பாட்டில் சபையுடைய அமைப்பை தியானிக்கும் பொழுது மூப்பர்களைப் போலவே உதவிக்காரர்களும் அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும். Philippians 1:1. பிலிப்பியர் 1:1. Can read that. நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது. Apostle Paul and Timothy is writing to the church of Philippi, and he is addressing the saints of the church and elders of the church, and the deacons also are mentioned. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு இரண்டு பேரும் பிலிப்பி சபையருக்கு எழுதும் போது அங்கு சபையுடைய விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களையும் கண்காணிகள் சொல்லப்படக்கூடிய மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் மூவரையும் அவர்கள் மனதில் வைத்த மக்களாக இந்த கடிதத்தை எழுதுகிறார்கள். We have two key passages to understand the ministry of deacons. உதவிக்காரர்களுடைய ஊழியத்தை குறித்து தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு முக்கியமான வேத பகுதிகள் வேதத்தில் உண்டு. Acts chapter 6 verses 1 through 6. அப்போஸ்தலர் 6:1 முடிய. And 1 Timothy chapter 3 verses 8 through 13. 1 தீமோத்தேயு 3 8-16 முடிய. 13. Okay, let's read the first passage, Acts chapter 6 verses 1 through 6. நாம் முதலாவது பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:1-6. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின்ற போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனாகிய அந்தியோக்கிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். So deacons were officially appointed by the apostles in church at Jerusalem. எருசலேம் சபையில் அப்போஸ்தலர்களால் உதவிக்காரர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். We have just read the background of that appointment. நாம் இப்பொழுது வாசித்தது உதவிக்காரர்களுடைய நியமனத்துக்கு பின்பாக இருக்கிற அந்த பின்னணியை குறித்து நாம் வாசித்தோம். Here we get what is the nature of their work. இங்கு அந்த உதவிக்காரர்களுடைய ஊழியத்துடைய தன்மை, உதவிக்காரர்களுடைய சபையில் அவர்களது வேலையுடைய தன்மையை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். So
apostles were, they were too busy in teaching the church and also managing the material affairs of the church. அப்போஸ்தலர்கள் சபையுடைய சபையில் வேத வசனத்தை போதிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் அவர்களுடைய வேலை பளுவானது மிகவும் அதிகமாக இருந்தது. The number of the believers were too high, too much, so they could not handle all these affairs by themselves. விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது நிமித்தம் இந்த வேலைகளை அவர்களால் தனித்து செய்வதற்கு அவருடைய கைக்கு மீறினதாக இந்த வேலையுடைய பளு இருந்தது. So there was a complaint against the apostles about the ignorance of their widows by the Greek believers. கிரேக்கர்களுடைய விசுவாசிகள் மத்தியில் அவர்களது விதவைகள் சரியானபடி விசாரிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு எதிராக வைத்தார்கள். The church was in a practice of sharing the necessary food items maybe to the widows and the poor people. So all these things were done by the apostles. They were leading all these programs, but because of this heavy load, because of the number of believers, they could not do it properly. ஒருவேளை எருசலேம் சபையில் ஏழை விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் அவர் அன்றாட அவர்களுடைய தேவைகளுக்காக உணவு வகைகளை குரோசரி ஐட்டம் போன்ற அந்த மளிகை பொருட்களை கொடுத்திருக்க கூடும். ஆகவே விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகமானது நிமித்தம் அப்போஸ்தலர்களால் இந்த மிகப்பெரிய வேலையை செய்வதில் அவர்கள் ஏதாவது வேலை பளு அவர்களுடைய திறமையை தாண்டி அவர்களது வல்லமையை தாண்டி அதிகமாக இருந்திருக்க கூடும். So that ministry was called the serving of the table. அது ஒரு serving of table. Yeah, verse 3. Sorry, verse 2. பந்தி விசாரணை செய்வது. Yeah. Serving the tables means to distribute the food to those who sit there on the table. It's a kind of stewardship, means serving the food and all. தேவையுள்ள ஏழையா இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த வேலையானது அவர்களுக்கு தரப்பட்டது, அவர்களுக்கு இருந்தது. So here the serving the table, that word is that word is from the Greek word diakonos. இந்த பந்தி விசாரணை செய்வது என்பது டியாக்கனோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததாகும். That diakonoi, that service, that is the root word for deacons. இந்த சேவை, பந்தி விசாரணை, அதாவது விசாரிப்பது, சேவை செய்வது, அந்த சேவை என்ற வார்த்தையானது அந்த டியாக்கனோஸ் என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்த நிமித்தம் டீக்கன், உதவிக்காரர்கள், உதவி செய்வது என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்ததாகும். So here apostle says that it is not fit that we should forsake the word of God. தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இதுபோல நாங்கள் உதவி செய்யக்கூடிய இந்த பந்தி விசாரணை செய்யக்கூடிய ஊழியத்தை செய்வது எங்களுக்கு தகுதியானதாக இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். Verse 4 he says that but we will continue steadfastly in prayer and in ministry of the word. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். So the spiritual leadership of the church were primarily engaged in, or they have to engage in, prayer and the ministry of the word. அப்போஸ்தலர்களாகிய அவர்கள் ஆவிக்குரிய முக்கியமான ஊழியம் என்று கருதப்படக்கூடிய ஜெபத்திலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் அவர்கள் இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. But for other ministries, other physical ministries or material distribution and all, so they appointed these servants or deacons in the church. மீதி இருக்கிற மற்ற சரீர பிரகாரமான வேலைகளுக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்குள் காணப்படக்கூடிய அந்த வேலைகளுக்காக அவர்கள் உதவிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அவர்கள் நியமித்தார்கள். So here we can see the clear distinction between the responsibilities of the spiritual leadership and the deacons
or the elders and the deacons. Deacons are responsible for the material side of the church. They are the helpers or servants to meet the material needs of the people. இந்த பகுதியில் மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்குமான அந்த வேலைகளில் உள்ள மிகப்பெரிய வேறுபாட்டை தெளிவாக காண முடியும். அந்த உதவிக்காரர்கள் சபையுடைய சரீர பிரகாரமான பொறுப்புகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய வேலைகளை பொறுப்புகளை மூப்பர்களுக்கும் குறிப்பாக அப்போஸ்தலர்களுக்கும் கூட அவர்கள் செய்வதற்கு முழுவதுமாக உதவி செய்ததை நமக்கு காண முடியும். The word deacon or that means servant, this word can be used for any kind of ministry, any kind of service. உதவி செய்வது, உதவிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது எப்படிப்பட்ட உதவிகளுக்கும் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட முடியும். Even for spiritual ministries also this word is used. ஆவிக்குரிய ஊழியங்களுக்கும் கூட உதவிகளுக்கும் கூட இந்த உதவிக்காரர், இந்த உதவி செய்யக்கூடிய என்ற அந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. For example, Ephesians 6:21. எபேசியர் 6:21 வாசிக்கும் பொழுது அங்கும் கூட இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீயுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். So there Tychicus is called as servant. ஊழியக்காரன், faithful minister. Yeah. And again in First Corinthians chapter 3 verse 5. 1 கொரிந்தியர் 3:5 கூட அந்த வசனத்தை வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 3:5 பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. Here Paul and Apollos are called ministers, helpers or serving people. இங்கு அப்பல்லோவும் பவுலும் ஒரு ஊழியக்காரர்களாக, சர்வெண்டாக இங்கு சித்தரிக்கப்படுகிறார்கள். So that word is used for both physical and spiritual ministries. இந்த ஊழியக்காரம், ஊழியம் செய்வது என்றக்கூடிய அந்த வார்த்தையானது அது சரீர பிரகாரமான ஊழியங்களுக்கும் ஆவி பிரகாரமான ஊழியங்களுக்கும் இரண்டு சம்பந்தமான ஊழியங்களுக்கும் கூட இந்த ஒரே வார்த்தையானது பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. But it's a non-technical usage. When we come to 1 Timothy chapter 3 verse 8 through 13, we can see that this word is used in a technical way. இந்த மற்ற இடங்களில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை சொல்வதற்காக பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் 1 தீமோத்தேயும் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை எடுத்து தியானிப்போமானால் அது தெளிவாக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அவர்களது ஊழியங்களை குறிப்பிட்டு சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது, வார்த்தையாக இருக்கிறது. So there this word deacon is used as in an official sense. That is why their qualifications also are listed there. 1 தீமோத்தேயும் 3 அதிகாரம் 8 இங்கு உதவிக்காரர் என்று சொல்லும் பொழுது அது அவருடைய பதவிகளை சம்பந்தப்படுத்தி மிகவும் குறிப்பாக சொல்லப்படுகிறது. And also they are given a different role from that of elders. We can see that 1 Timothy chapter 3 1-7 talks about the qualifications of elders, and 8-13 he differentiates elders from the spiritual ministry from the deacon's ministry and giving a separate list of qualifications. இங்கு 1 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரத்தில் மூப்பர்களுடைய பொறுப்புகளுக்கும் உதவிக்காரர்களுடைய பொறுப்புகளுக்கும் மிகவும் தெளிவான ஒரு வித்தியாசத்தை இந்த பகுதியானது தெளிவாக காண்பிக்கிறது. 1 - 7 முடிய மூப்பர்களுடைய தகுதிகள் என்ன, அவர்களது பொறுப்புகள் என்ன என்பதை தெளிவாக வாசித்து முடித்து விட்டு அதற்கு பின்பாக சபையில் இருக்கிற உதவிக்காரர்களுடைய பொறுப்பு என்ன, அது தகுதிகள் என்ன என்று தெளிவாக வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார் தேவன். So here we can see this particular office is coming up in the churches. ஒரு பதவியாக
இந்த உதவிக்காரர்கள் என்ற ஒரு பொருளானது ஒரு விஷயமானது இங்கு சொல்லப்படுகிறது. When we say it is an office, it doesn't mean that they are responsible of the administration of the church. பதவி என்று சொல்லும் பொழுது அது சபையுடைய ஆளுமை, சபையை ஆளுகை செய்யக்கூடிய விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. They are ordained to meet the physical needs of the church. சபையுடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திப்பதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவனால் பதவியில் அமர்த்தப்பட்ட ஒரு உதவிக்காரர்களாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். So in other words, we can say deacons are to relieve the elders of tasks which would distract them from a ministry of prayer and teaching. ஒரு விதத்தில் நாம் இப்படியும் சொல்லலாம், மூப்பர்களுடைய மிக முக்கியமான ஆவிக்குரிய பணியாகிய ஜெபம் செய்வதிலும் வேதத்தை பகுத்து ஆராய்ந்து போதிப்பதிலும் இருந்து அவர்களுடைய எண்ணமானது, அவர்களது சிந்தனையானது சிதறடிக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய வேலையை பாதுகாப்பதற்காக தேவன் இந்த உதவிக்காரருடைய பதவியை சபையில் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடும். Suppose we have a church here and there are some people in the church. Brother, please. Yeah, suppose we have a local church and there are about 50 believers there. ஒரு ஸ்தல சபை இருக்கிறது, அந்த சபையில் 50க்கு மேற்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். So there are a lot of ministries to do there. அந்த 50 பேருக்கு ஏகப்பட்ட ஊழியங்களை ஊழியங்கள் செய்யப்பட வேண்டியதாக இருக்கக்கூடும். So praying for the believers are essential. Prepare the word of God and study the word of God and make notes for the classes and for the preachings. Take care of the evangelistic work. All these works are primarily the work of the spiritual leaders of the church. 50 விசுவாசிகளை கொண்டிருக்கிற சபையில் 50 விசுவாசிகளுக்காக மூப்பர்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு சத்திய வசனத்தை தெளிவாக சொல்வதற்காக வசனத்தை வாசித்து, தியானித்து, ஆராய்ந்து, அதை நோட்ஸ் எடுத்து, அதை எழுதி வைத்து அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இதோடு கூட மற்ற அவர்களுக்கு ஆலோசனை சொல்வது என்று அவர்களுடைய ஆவிக்குரிய வேலைகள் நிறைய இருக்கக்கூடும் மூப்பர்களுக்கு. And also they have to settle the issues among believers. They have to give counseling in different situations, marriage counseling, teenage counseling, different kinds of counseling ministry is there. அது மட்டுமல்ல, சபையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடுமானால் அந்த பிரச்சனைகளை அவர்கள் சீர் செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். அதோடு கூட ஆலோசனை ஊழியம் என்று சொல்லும் பொழுது திருமணத்திற்கு முன்பான ஆலோசனைகள், பதின் பருவத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு யூத்துகளுக்கு என்று தனியாக ஆலோசனை தர வேண்டும். இப்படியாக ஆலோசனைகள், ஆவிக்குரிய ஊழியங்கள் நிறைய மூப்பர்களுடைய தலைமையில் இருக்கும். Also they have to follow up the contacts, they have to go and share the gospel to different people. அதோடு கூட சுவிசேஷ ஊழியத்தை முன்னின்று நடத்த வேண்டும். ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட மக்களை அவர்கள் பின்தொடர் பணியை செய்ய வேண்டும், அவர்களை போய் சந்திக்க வேண்டும். And then there is another category of work. For example, one brother is sick, somebody need to take him to hospital, and some sister is admitted in hospital. She needs some food. So this kind of needs will be there. அதோடு கூட சபையில் இருக்கிற யாராவது ஒருவர் இருவரோ நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருப்பார்களானா அவர்களை போய் பார்க்க வேண்டும். அவர்களுக்குரிய உதவிகளை செய்வதும் கூட மூப்பருடைய பொறுப்பாக இருக்கிறது. So there is an open air meeting. So mic sanction should be taken, music system should be arranged, stage should be made, and posters should be made. All these kinds of arrangements are there. அதோடு கூட சபையுடைய முக்கியமான சுவிசேஷ பணியாக ஓப்பன் ஏர் பிரீச்சிங் இருக்குமானால் அந்த ஊழியத்திற்கு என்று அவர்கள் போஸ்டர் ப்ரிப்பேர் செய்வது, அதுக்கு தெரியான மைக் மற்றும் அரேஞ்ச்மெண்ட் செய்வது, இவை எல்லாமே மூப்பருடைய கண்காணிப்பின் கீழ் தான் வருகிறது. These are the different kinds of physical ministries in a church. இவை எல்லாம் சபையில் காணப்படக்கூடிய சரீர பிரகாரமான ஊழியங்களுடைய ஒரு பகுதியாகும். Also there is a Bible class arranged, so you have to arrange the hall, you have to arrange the chairs and everything. Sometimes you may need to make food. அதோடு கூட ஏதாவது நாம்
சபையுடைய ஊழியங்களுக்காக நம்ம ஏதாவது ஹால் அரேஞ்ச் பண்ணினால் அந்த ஹாலில் ஒழுங்குபடுத்த வேண்டும், சேர் இட வேண்டும், உணவு தேவைப்படுமானால் உணவு ஏற்பாடுகளையும் கவனிக்க வேண்டும். இது எல்லாமே சபையுடைய ஊழியத்துடைய சரீர பிரகாரமான பொறுப்புகளாக நாம் கருத முடியும். So what is intended here, that the elders, the spiritual leaders of church cannot do all these things. I am not saying that they should never do all these any of these things, but no, if they go after the physical arrangements, if they go after the each and every need of the people, then they will not get enough time to pray and study the word and minister the spiritual need of the people. இது எல்லாம் சபையுடைய சரீர பிரகார பொறுப்புகளாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் மூப்பர்கள் செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஒருவேளை அவர்கள் இந்த காரியங்களில் இப்படிப்பட்ட ஒவ்வொரு நுணுக்கமான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் மூக்கை நுழைத்துக் கொண்டு இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பார்களானால் முக்கியமான ஊழியமாகிய ஆவிக்குரிய ஊழியம், சபை மக்களுக்காக ஜெபிப்பது, சபை மக்களுக்கு போதிக்கக்கூடிய சத்தியவசத்தை போதிக்கக்கூடிய அந்த ஊழியங்களுக்குரிய பங்கானது நிச்சயமாகவே கணிசமான அளவு குறைந்தே விடும். Don't think that elder is like a king. He cannot make the hall, he cannot arrange the chairs, he cannot serve food. It's not like that, because what I am saying is the role, the main responsibility of the spiritual leadership is not serving the tables or physical arrangements or material things. They have to put themselves in the spiritual ministries first, primarily. So that is why I said deacons are supposed to relieve the elders from ministering the tables and serving the food and all. அதாவது மூப்பர் என்பவர் ஒரு ராஜாவை போல அவர் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. அவர் ராஜாவை போல இருக்கிற மூப்பரானவர் பந்தி விசாரணை செய்வது தகுதியானதா என்ற அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. ஆனால் இது போல சரீர பிரகாரமான காரியங்களை எல்லாம் இவர்கள் முன்னிருந்து செய்வார்களானால் அவர் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகளை அவர் செய்யக்கூடாமல் போய்விடும். ஆகவே இது போல பந்தி விசாரணை செய்வது போன்ற சரீர பிரகாரமான ஊழியங்களை உதவிக்காரர்கள் பொறுப்பெடுப்பார்களானால் அந்த உதவிக்காரர்கள் ஆவிக்குரிய முக்கியமான பணியாகிய ஜெபிப்பது, வேதவசனத்தை போதிப்பதில் அந்த ஊழியத்தை மட்டும் செய்வதற்கு மூப்பர்களை செய்வதற்கு இந்த ஊழியத்திலிருந்து அவர் விடுவிக்க கூடும். So remember why these deacons were appointed. That is the, we should remember the context. Why the deacons were appointed. ஏன் சபையில் மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள், அதற்கு என்ன தேவை ஏற்பட்டது, அதற்கு பின்னணி என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் நிச்சயமாகவே சத்தியத்தை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். So Acts chapter 6:5 we can read again maybe. So the spiritual leadership can engage in spiritual ministries. That is the reason. So they can give themselves fully to the spiritual ministries, and the believers, the church will benefit from their spiritual service. So that is the context, that is the reason for which the deacons are appointed. அப்போஸ்தலர் 6 பார்க்கும் பொழுது இந்த பின்னணி என்ன? சபையானது, சபையுடைய விசுவாசிகளானவர்கள் அப்போஸ்தலர்களால் ஆவிக்குரிய விதத்தில் அதிகமாக பயன்பெற வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதற்காக இந்த பந்தி விசாரணை செய்யக்கூடிய இந்த ஊழியத்திலிருந்து அவர்கள் விடுவித்தால் மட்டுமே சாத்தியமாகும். ஆகவே இது போன்ற சரீர பிரகாரமான பந்தி விசாரணை போன்ற இந்த ஊழியங்களிலிருந்து மூப்பர்களை விடுவிப்பதற்காகத்தான் தேவனானவர் உதவிக்காரர்களை சபைக்கு நியமித்திருக்கிறார். So today also a local church, if they have many members in the church, and it needs a lot of time to take care of all the needs of the believers, and the church can appoint deacons to take care of the physical needs, and the spiritual leaders can be spared so that they can give more time to pray and the ministry of the word. இன்றும் கூட சபைகளில் அதிகமான நபர்கள் இருக்கிற சபைகளில் இதுபோல சரீர பிரகாரமான தேவைகள், பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு சபையானது உதவிக்காரர்களை நியமிக்குமானால் சபையுடைய முக்கிய பணியாக கருதக்கூடிய
ஜெபிப்பது, வேதவசனத்தை பிரசங்கிப்பது, சுவிசேஷ ஊழியத்தை செய்வது போன்ற விஷயங்களை எல்லாம் மூப்பர்கள் மிகவும் உற்சாகத்தோடு இன்னும் அதிகமான ஆழமான காரியங்களோடு அவர் செய்யக்கூடும். செய்வதற்கான நேரம் அவர்களுக்கு கிடைக்கும். Yeah, another thing I would like to say, we should not think that this arrangement is only for the Jerusalem church. இது எருசலேம் சபைக்கு மட்டுமே உரிய ஏற்பாடு ஆக இருந்தது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. Appointment of deacons happened because of a particular context in the Jerusalem church. That is true. எருசலேம் சபையில் மூப்பர்களை உதவிக்காரர்களை நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. It was a particular context in which these deacons were appointed. That is true. ஒரு அந்த கட்டாயத்தின் அடிப்படையில், கட்டாயத்துடைய பின்னணியில் அவர்கள் உதவிக்காரர்கள் நியமித்தார்கள் என்பது உண்மைதான். But we can see deacons in other churches also. ஆனால் எருசலேம் சபையை போல மற்ற சபைகளிலும் கூட உதவிக்காரர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்பதற்கு வேதத்தில் நிறைய சான்றுகளை நாம் காண முடியும். Yeah, one example we have already seen in Philippians chapter 1:1. ஒரு எடுத்துக்காட்டாக பிலிப்பியர் சபையிலும் கூட அந்த உதவிக்காரர்கள் இருந்ததை நாம் காண்கிறோம். And another passage, 1 Timothy chapter 3:8-13, we can see Paul is giving instructions about appointing deacons. So deacons are to be appointed in every local church. 1 தீமோத்தேயு 3 பவுலானவர் தீமோத்தேயுவுக்கு எப்படிப்பட்ட உதவிக்காரர்களை சபையில் நியமிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை, விதிமுறைகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஸ்தல சபையிலும் உதவிக்காரர்கள் நியமிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். So here we should understand that the deacons ministry is a helping ministry. They have a supportive role. They don't have an administrative role. They mostly take care of the material side of the ministry. இது முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உதவிக்காரர்கள் என்பவர்கள் ஆளுகை செய்யக்கூடிய அந்த பணியில் அல்ல, அதற்கு பதிலாக சபையில் உதவி செய்யக்கூடிய பணியில், சபையை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பணியில் அவர் ஈடுபட வேண்டும் என்பதுதான். Okay, so you have a question, brother? Otherwise we will forget, brother. So we ask. No, I will just complete one more point, then I will go to question. So even though deacons were assigned with the physical and material areas of help, they could also do spiritual ministry. முதன்மையாக இந்த உதவிக்காரர்கள் என்பவர்கள் சபையுடைய சரீர பிரகாரமான பந்தி விசாரணை போன்ற உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆவிக்குரிய ஊழியத்தையும் கூட செய்வதற்கு தடை எதுவும் இல்லை. Both inside and outside the church. சபைக்கு உள்ளாகவும் சபைக்கு வெளியிலும் கூட அவர்கள் ஆவிக்குரிய ஊழியத்தையும் கூட செய்யலாம். அதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு. And we cannot say that there should always be a deacon in the church. They cannot do any other ministry. அவர்கள் சபையில் எப்போதுமே உதவிக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த பந்தி விசாரணை தவிர வேறு எதையும் செய்வதற்கு அவர்கள் அனுமதி இல்லை என்றும் கூட நாம் கருதக்கூடாது. If they grow further in their spiritual life and if they have another gift also, the church has to recognize and honor that also. அவர்களுக்கு இன்னும் அதிகமான வரங்கள் இருந்து அந்த வரங்களானது இன்னும் சபையோட பக்தி விருத்திக்காக பயன்படுமானால் சபை அதையும் கூட அங்கீகரிக்க வேண்டும். அதையும் கூட அதை மனதில் வைத்து அவர்களுக்கு வேறு வேலை இன்னும் தரப்பட வேண்டும். Two examples can be seen. Two good examples can be seen from the New Testament. புதிய ஏற்பாட்டில் இரண்டு முக்கியமான எடுத்துக்காட்டுகளை நாம் காண முடியும். We see about Stephen. நாம் ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்க முடியும். So his preaching is there in Acts chapter 6 from 8 onwards. You can see, and Acts chapter 7 also, how fervently he preached the gospel. அப்போஸ்தலர் 7-8 அதிகாரங்களில் எல்லாம் அவர் எவ்வளவு பக்தி வைராகியத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வரம்பெற்றவனாக நாம் அவரை காண முடியும். And he was one among the deacons of the Jerusalem church. எருசலேம் சபையில்
உதவிக்காரர்களில் ஒருவராகத்தான் அவர் இருந்தார். So he was a deacon, but he could also serve as a preacher, as a evangelistic ministry, or he can teach teach the word of God. So that also he can do. That is not restricted for the deacons. They can also perform the spiritual ministry also. அவர் அப்போ எருசலேம் சபையில் உதவிக்காரராகத்தான் இருந்தார். ஆனாலும் கூட அவர் நல்ல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியவராகவும் கூட அவர் பிரசங்கியாகவும் கூட காணப்பட்டார். ஆகவே இது போல வரம் பெற்ற சகோதரர்கள் சபையுடைய உதவிக்காரராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரங்களை பயன்படுத்துவதற்கும் பிரசங்கிப்பதற்கும் கூட தடையேதும் அவரை செய்யக்கூடாது, தடையேதும் கிடையாது. Philip, for example, another example we can see, Philip also was one among the seven. He was a evangelist. He was an evangelist. பிலிப்பு என்று சொல்லக்கூடிய அவரும் கூட இந்த 7 பேரில் ஒருவராக ஒரு உதவிக்காரராக இருக்கிறார். ஆனா அவரும் கூட நல்ல சுவிசேஷகராக பின்பாக தேவனால் பயன்படுத்தப்படுவதை நாம் காண முடியும். So many people think that deacons are people good for nothing. So they don't have any spiritual gift. They know only to handle money and write the accounts and all. So such people should be appointed as deacons. It is not like that. சில பேர் உதவிக்காரர்கள் வேறு ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை. அவர்கள் பணத்தை எண்ணுவதற்கும் காணிக்கையை எண்ணி அவர்கள் நோட்டில் எழுதுவதற்கும் கையெழுப்பிடுவதற்கும் சரியான மக்கள் அது வேறு எதற்கும் அவர்களுக்கு செய்வதற்கு லாய்க்கு இல்லை என்று கருதக்கூடாது. Okay, so you can ask questions now. So who will appoint deacons, brother? Apostle or church elders or church? So we have patterns in the Bible that apostles are appointing elders. Church is selecting, church is electing them, and apostles are appointing them. Like elders appointed by elders apostle, like that. Apostle. Like that, we can see we have only one reference about appointment of elders. So there it is apostles appointing elders, deacons. So that is the only example we have. So maybe missionaries, that will be a good practice. They are not like the appointment of elders. They are not doing it autonomously. The church is definitely having a role in choosing the deacon. So, the initial time they were recognized as selected as deacons. Like the day goes on, we may be able to recognize their spiritual gift like preaching and teaching and administration. So later days, any deacon can be elevated as elder, brother, elder or full-time worker or apostle, like that. That is possible. That is possible. So we can appoint another, we can select another brothers to the deacon ministry, and we can appoint some of these brothers as elders also, or they can be sent out as evangelists or missionaries. That also is possible. So we cannot say that once a deacon, always a deacon. You cannot say that. நான் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கண்ணா. அதாவது மறந்து போச்சு. டீக்கனா சரி, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, டீக்கன்னா கடைசி வரைக்கும் டீக்கனாவே இருக்கணுமா, இல்ல டீக்கனை வந்து யார் அப்பாயின் பண்றது, சபையை அப்பாயின் பண்ணணுமா, இல்ல மூப்பர்கள் வந்து டீக்கனை வந்து உதவிக்காரர்களை வந்து நியமிக்கலாமா, இல்ல மிஷனரி வந்து நியமிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு சகோதரனுடைய பதில் வந்து, நமக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி வந்து சபை, அதாவது மிஷனரிகள் வந்து அவர்களாகவே வந்து நியமிக்கிறது கிடையாது. சபை மக்களை கேட்டு சபை மக்கள் வந்து யார சொல்றாங்களோ அவங்கள வந்து மூப்பர்களுடைய அவங்களோட ஆலோசித்து மிஷனரிகள் வந்து அவங்க நியமிக்கிறதா தான் இங்க பாக்குறோம் நம்ம. அது நல்ல ஒரு மாதிரியா இருக்கும். இரண்டாவது கேள்வி,
ஒரு தடவை நம்ம உதவிக்காரர் நியமித்தோம்னா கடைசி வரைக்கும் உதவிக்காரராகவே தான் இருக்கணுமா? ஒரு அவங்களுக்கு பிலிப்பு போல இல்ல ஸ்தேவானா போல அவங்களுக்கு பிரசங்கிக்கிற வரம் இருக்குது. நாட்கள் போக போக அவங்க பிரசங்கிக்கிறாங்க, நல்ல மற்ற வரங்கள் இருக்கு, எல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்படின்னா அவங்கள நம்ம மூப்பராவுக்கு நியமிக்கலாமா? இல்ல ஃபுல் டைம் ஒர்க்கரா ஒரு அப்போஸ்தலா சபையில இருந்து அனுப்பலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சோதரன பதில் நிச்சயமா தேவன் அப்படிப்பட்ட வரங்களை கொடுத்திருந்தாருன்னா நம்ம அவங்கள மூப்பராகவும் நியமிக்கலாம், அவங்க அப்போஸ்தலராகவும் மிஷனரிகளாகவும் கூட அனுப்பப்படலாம் பின்பாக. அது தடை எதுவும் கிடையாது. ஒரு முறை உதவிக்காரர் நியமித்தோம்னா கடைசி வரைக்கும் அவங்க உதவிக்காரர்களா தான் இருக்கணும் அப்படிங்கிறது வேதபூர்வமானது அல்ல. சபை உதவிக்காரர்கள் நியமிக்கிறது தேவையை பொறுத்ததானா இல்ல சபைனா அது கட்டாயம் இருக்கணுங்கிறதானா? Appointing deacon, is it necessary or it is need based? We can see that it was the first reference was need based. If the church is a very small church, for example 10 or 15 members, it can function without the deacons even, because the leaders of the church can take care of all the things maybe. But as church grows, more effort, more work will be there. So in that time we can appoint deacons. My recommendation, or from the teachings of Apostle Paul in 1 Timothy chapter 3, we can assume that it is always good to appoint deacons also in every local church, because the spiritual leadership will get enough time to take care of all the spiritual activities. So every church should have deacons. That is what I think. இஸ்லாம் சபையை வச்சு பார்க்கும் பொழுது அதாவது நீட் பேஸா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா தீமோத்தேயு புத்தகத்துக்கு பவுல் எழுதும் பொழுது அதையெல்லாம் வாசித்து தியானிக்கும் பொழுது கண்டிப்பா என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஒவ்வொரு ஸ்தல சபையிலும் டீக்கன்னு ஒரு மக்கள் இருந்தாங்க அப்படின்னா மூப்பர்களுக்கு, அதாவது சபையுடைய தலைவர்களுக்கு அவங்க ஆவிக்குரிய பணியை செய்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கும். சபையானது இன்னும் அதிக பக்தி விருத்தி அடையுங்கிற சந்தேகம் கிடையாது. எல்லா சபைகள்லயும் உதவிக்காரர்கள் இருந்தா நல்லது, சபையானது ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆக முடியும். அண்ணா, இந்த ஆவிக்குரிய வரங்கள்ங்கிறது ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறதுன்னா, ஆனா அது கண்டறியறதுக்கு நாட்கள் கடந்து போகுமானா? ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்புறம் தான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமானா? இல்ல ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியுமானா? இப்போ பிலிப்பு பார்க்கும்போது ஊழியம் செய்யக்கூடிய வரம் இருக்குதுன்னா அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவர் சுவிசேஷகனா அடையாளப்படுத்தப்படுறாரு. If a person is blessed with many gifts, so those gifts are recognized by the church. It is in an initial stage itself, or in a later stage only we may be able to find out. For example, Philip, when he was appointed as a deacon, nobody knows. Then the year goes on, only people may recognize that he is a great evangelist. Yeah, that is true. How can we know that a person has got a particular gift? Only by seeing his ministry, is it? So time is required to recognize a person with a particular gift. It should be manifested in the activities of the church. So it may take time. So some of our gifts may be dormant. It will be there, but we may not recognize it. But once we started doing ministry in the church, gradually it will be evident. It will be manifested for the whole church. So that happened in the case of Stephen and Philip. நிச்சயமா, அதாவது வரங்கள் உடனடியா வரங்கள் இருக்கிறவராலோ அல்லது மற்ற மக்களாலோ அடையாளம் காணப்பட முடியாது. அவர் சபையில் இருக்கிற ஆக்டிவிட்டியில எல்லாவற்றிலும் பங்கெடுக்கும் பொழுதுதான் அது மெதுவாக அவருக்கு அந்த வரம் இருக்கிறதே தெரியும். அது செய்யும் பொழுது மக்களும் கூட புரிஞ்சு கொள்வாங்க, அங்கீகரிப்பாங்க. நிச்சயமாகவே வரங்கள் இருக்கிற மக்கள்
கொஞ்சம் நாட்கள் எடுக்கும், வருடங்கள் எடுக்கலாம். அவருக்கு அந்த வரம் இருக்குதுங்கிறத மற்ற மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீஃபனும் பிலிப்பும் நாட்கள் போச்சாங்க. நாட்கள் போக அவங்க எல்லா ஊழியங்களையும் செய்யும் பொழுதுதான் அவங்களுக்கு புரிந்தது இவருக்கு இந்த வரங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. சாம், நமக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா? Some sound is not coming. சவுண்ட் கம்மியா இருக்கு சாம். இப்ப கேக்குதானா? கேக்குது, எனக்கு கம்மியா இருக்கு. பரவாயில்ல, கேளு கேளு. மூப்பர்களுக்கு வந்து ஏஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு மிட் ஏஜ் ஆவது இருக்கணும், மேரேஜ் ஆகி இருக்கணும். மூப்பர்கள் எல்டர்ஸ். அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து இருக்கணும், மேரேஜ் ஆகி இருக்கணும் அப்படின்னு. அப்போ உதவிக்காரர்களுக்கு வந்து அதே போல மேரேஜ் ஆகி இருக்கணும், ஒரு ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறது நெசசரியா? whether they can unmarried அந்த மாதிரி இருக்கு. You got the question? Yeah, I got. Let's come to 1 Timothy chapter 3. 1 தீமோத்தேயு 3க்கு வரலாம் நம்ம. Verse 12. அதிகாரம் 12. மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவருமாய் இருக்க வேண்டும். So it is settled. சாம்சன் செட்டில் ஆயிடுச்சு. சாம்சன் கொஸ்டின். அண்ணா அப்போ கண்காணிப்பு விரும்புகிறவன் கூட அந்த கண்காணிப்புங்கிற ஒரு பாட்டுல இது இருக்குது இல்லைன்னா உதவிக்கார ஊழியம் கூட இல்ல கொஸ்டின் புரியல பால. இல்லைன்னா 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன் இருக்குது இல்லைன்னா இப்ப இந்த உதவிக்கார ஊழியத்தை செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை கூட அந்த கண்காணிப்புங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள வருது இல்லைன்னா அப்ப அதுக்குரிய தகுதி. அதாவது கண்காணிப்பை வந்து விரும்புகிற மாதிரி உதவிக்காரர் வந்து அந்த உதவிக்காரர் ஊழியத்தை விரும்பணும் அப்படிங்கிறியா? அதான் இல்லண்ணா கண்காணிப்புங்கும் போது இந்த உதவிக்கார ஊழியங்களும் கூட அந்த கண்காணிப்புக்குள்ளதானே வருதுண்ணா? இல்ல பாரு அது 1ல இருந்து 7 புரிஞ்சிருச்சு பாரு. இது அடுத்த பார்ட் பாரு. அப்படி சரி சரிங்க சரிங்க. கண்காணிப்புங்கிறது இங்கிலீஷ்ல தமிழ்ல தான் கண்காணிப்பு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து எல்டர் பாரு, மூப்பர்கள் பாரு. மூப்பருடைய பணியை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான் தான் பாரு. கண்காணிங்கிறவர் வந்து மூப்பருக்கு வந்து வேற ஒரு பேர் பாரு. அந்த கண்காணிப்பு விரும்புகிறான் நல்ல வேலை விரும்புகிறான் வந்து அது வந்து 1ல இருந்து 7க்குள்ள முடிஞ்சிச்சு பாரு. 8ல இருந்து உதவிக்காரருடைய பார்ட் வந்து ஆரம்பிக்குது பாரு. ஓகேண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. Yeah. For deacons, there should be a period of testing, a probationary period. That is also can be seen here in verse 10. So before appointing them as deacons, the church can test them whether they are faithful, whether they can do this ministry also. So he can take people for probation. உதவிக்காரர்களுடைய அந்த பதவிக்கு யார் நியமிக்கிறோமோ அவர்கள் சபையால் சோதிக்கப்பட வேண்டும். நம்ம 3:10 வாசிக்கிறோம், இவர்கள் முன்பாக சோதிக்கப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் அந்த பதவிக்கு, அதாவது அந்த உதவிக்காரருடைய வேலைக்கு அவர்கள் சரியானவர்களா, அந்த உதவிக்காரர்களை பணிக்கு அவர்கள் சரியானவர்களா என்று அவர்கள் சோதிக்கப்பட வேண்டும். சபையால் சோதிக்கப்பட்ட பின்புதான் அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். Unmarried people, unmarried believers, unmarried brothers can do helping ministries in the church. Appointing as a deacon is the question. So that appointment as a deacon, here is a qualification. Apostle Paul specifically told, be a married man.
திருமணம் முடிக்காத மக்கள் சபையுடைய மற்ற ஊழியங்களில் உதவி செய்யக்கூடும். ஆனால் சபையுடைய உதவிக்காரனாக நியமிக்கப்படுதல் என்பது அது செய்யப்பட முடியாது. Is it clear, Balu? புரிஞ்சுதா? In every church, deacons are necessary. அதான் அந்த கேள்விக்கு அப்ப பதில் சொல்லிட்டாருப்பா முன்னாடியே. We have discussed that question, I think, once. அப்பாயிண்ட் பண்ண நல்லதுப்பா. Okay. எருசலேம் சபையில தேவைக்கு ஏற்பட்டதான் பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு சபையிலையும் இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா உதவிக்காரர்கள் இருந்தாங்கன்னா மூப்பர்கள் ஆவிக்குரிய பணிகளை இன்னும் சிறப்பா செய்வதற்கு, அது சபையை மொத்தமா பக்தி விருத்தி அடைவதற்கு உதவியா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் இந்த உள்ளத்தில் எல்லா சபைகளிலும் பவுல் நியமிக்க சொல்றதா இங்க வாசிக்கிறோம்ப்பா. இருந்தா நல்லா இருக்கும். சபை பக்தி உதவியா இருக்குன்னு சொன்னாரு. சரி. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, அதனால. சரி. ஆனா அவங்களுடைய இந்த டீச்சிங் ப்ரீச்சிங் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி எல்லாம் கட்டாயமானா இருக்கணுங்கிறது இல்ல, அது இல்லாம இந்த மாதிரி பிசிக்கல் மினிஸ்ட்ரி மட்டும் அது போதுமானதானா அவங்களுடைய டீகன்ஸுக்கு? போதுமா, அப்படிதான் சொன்னாரு அவரு. பர்பஸே அதுதான் பாலு. ஆனா அது இல்லாம அவங்க செஞ்சாலும் கூட ஒன்னும் தப்பு இல்லை, தடை செய்யக்கூடாது பாலு. அதான் சொன்னாரு அவரு. They may or may not do the spiritual ministries, but it is their qualification that they should be spiritual people. அவங்க ஆவிக்குரிய ஊழியங்களை செய்யலாம், செய்யாம இருக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த உதவிக்காரர்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்கணும். அவங்க ஆவிக்குரிய தன்மை, ஸ்பிரிச்சுவல் பீப்புளா அவங்க இருக்கணும். அது முக்கியமான தகுதி. In Acts chapter 6, we can see that when apostles asked the church to select deacons, it was very specifically said they should be men full of spirit and wisdom. அந்த அப்போஸ்தலர் 6ல பார்க்கும்போது அவங்களோட தகுதிகளை பத்தி பேசும்போது தெளிவா சொல்றாரு பாருங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்திருக்கணும். அவங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்கணும். அது முக்கியமான தகுதி. Every ministry in the church should be done by spiritual people. சபையில இருக்கக்கூடிய எல்லா ஊழியங்களையும் ஒரு ஆவிக்குரிய மனுஷர்கள் தான் செய்யணும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தாழ்மையுள்ள ஞானமுள்ள மக்கள் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும் போது இன்னும் சபையில கிறிஸ்து மகிமைப்படுவார். Suppose the person who is selected as a deacon is not spiritual, and to think about what can happen if he handles all the money of the church. சபையில உதவிக்காரன் நியமிக்கப்பட்டவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இல்ல அப்படிங்கும் போது அவரது கரங்கள்ல நீங்க சபையுடைய பணத்தை எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Okay, we will move on to the next point. What about female deacon? பெண் உதவிக்காரர்களுக்கு குறித்து என்ன? Deaconess, உதவிக்காரி. There are two passages in the Bible that raises this question. வேதத்துல 2 பகுதிகள் இது போல உதவிக்காரிகளை குறித்தான கேள்விகள் எழுப்புவதற்காக சொல்லப்படுகிறது. One passage is 1 Timothy chapter 3 verse 11. 1 தீமோத்தேயு 3:11. You can read that verse. அந்தப்படியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். Here Apostle Paul is talking about deacons, and in the middle of that passage Paul is talking about women also. இங்கு அவர் உதவிக்காரரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நடுவில் அவர் ஸ்திரீகளை பற்றி கூட சொல்லுகிறார் அவர். So here the Greek word guneikas is used. Unikas. Guneikas, Gunaikas.
இங்கு ஸ்திரீகள் என்று சொல்லும் பொழுது குணைகாஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In some English translations, this word is translated as wife. சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் அது இந்த ஸ்திரீகள் என்று சொல்வதற்கு பதிலாக அந்தப்படியே உதவிக்காரருடைய மனைவிகள் என்று சொல்லப்படுகிறது. In King James version, it is translated as wife. கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பில் அது மனைவிகள் தான், உதவிக்காரருடைய மனைவிகள் என்று சொல்லப்படுகிறது அதில். And in some other versions, this word is translated as women. சில மொழிபெயர்ப்பில் அது வெறுமனே பெண்கள் என்று சொல்லப்படுகிறது, ஸ்திரீகள் என்று சொல்லப்படுகிறது. Because this word gunekas has both this meaning. இந்த குணைகாஸ் என்று சொல்லும் பொழுது அது உதவிக்காரருடைய மனைவிகளாகவும் இருக்கலாம், அல்லது மனைவிகள் அல்லாத வேறு ஒரு ஸ்திரீகளையும் கூட அது குறிப்பிடுவதாக கூட காணப்படக்கூடும். So some of the commentators they think that there can be women deacons or deaconesses in the church. You can appoint sisters as deaconess. சில வேத வல்லுநர்கள் இது சபையில் உதவிக்காரர்களைப் போல உதவிக்காரிகள் கூட காரிகளாக இருக்கக்கூடும், சபையில் உதவிக்காரிகளையும் என்ற பெண்களை கூட நம் உதவிக்காரிகளை நியமிக்கலாம் என்று சொல்லக்கூடிய மக்களும் கூட உண்டு. And there are many other commentators who believe that this talks about the wives of the deacons. இன்னும் வேறு வேத விளக்க உரையாளர்கள் இது உதவிக்காரிகள் என்று தனியான ஒரு பதவியை பற்றி பேசவில்லை, இது உதவிக்காரர்களுடைய மனைவிகள் இப்படிப்பட்ட தகுதிகளோடு இருக்குவதுதான் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லக்கூடிய மக்களும் கூட உண்டு. But from context we can assume that we can conclude that because of verse 12. நாம் இதனுடைய பின்னணியை குறித்து வாசிக்கும் பொழுது, குறிப்பாக வசனம் 12 நாம் வாசிக்கும் பொழுது இதனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமா என்று வாசிக்கிறோம். So here it is specifically said about deacons that they should be husbands of one wife. So such qualifications are not mentioned about the women or wives. இங்கு உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது அது அவர்கள் தகுதிகளாக கருதப்படுகிறது. அவன் ஒரு மனைவியை கொண்டவனாக இருக்க வேண்டும், அது அவன் தகுதியாக கருதப்படுகிறது. ஆனால் மேலே 11 பார்க்கும் பொழுது உதவிக்காரிகள் என்று எடுத்துக்கொள்வோமானால் அவர்களுக்கு ஒரே கணவனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று எந்த தகுதியும் கூட சொல்லப்படவில்லை. ஆகவே நாம் இங்கு உதவிக்காரிகள் என்று சொல்லாமல் மனைவிகள் என்று சொல்லக்கூடும். So that will be a good commentary or good conclusion. So here in 1 Timothy chapter 3, wives of the deacons are mentioned in verse 11. 11வது வசனமானது உதவிக்காரனுடைய மனைவிகளைத்தான் இங்கு சொல்லுகிறது என்று எடுத்துக்கொள்ள முடியும். But I have no doubt, brother. Then why there is no mention about wife of elders, brother, here 1 to 7? Yeah, it is not mentioned there. Not mentioned, but it is understood. Without a spiritual wife, no one can be an elder. So it is understood there, but it is clearly mentioned about deacon. Can we not conclude like that? It means that elder, deacon, deaconess. That's why elder's wife. Some references are not there. Yeah, that is one argument. One line of thinking is that. That's why I said, can women be appointed as deaconess? That's a question. So there are two opinions about that. Some believe that we can. Is there any churches are doing, brother? Evangelical churches are doing appointing as sisters as a deaconess? Any evangelical churches? I think some of the Baptist churches maybe. And also another verse is there, no? Romans chapter 16 verse 1. That is another verse we need to discuss.
ரோமர் 16 நான் கேட்ட கேள்வி வந்து 1 தீமோத்தேயு 3 பார்க்கும் பொழுது அங்க மூப்பர்களுடைய மனைவிகளை குறித்து எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. அப்போ 11வது வசனம் மட்டும் எப்படி உதவிக்காருடைய மனைவிகளா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? அதை வந்து நம்ம தனிப்பட்ட ஒரு உதவிக்காரிகள் அப்படிங்கிற பதவியை எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அந்த வசனம் வந்து உதவிக்காரிகள்னு எடுத்துக்கொள்ளவும் முடியும், அவங்க மனைவிகளை பத்தியும் சொல்வதாக எடுத்துக்கொள்ளவும் முடியும் ரெண்டுக்கும். ஆனா கான்டெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது மூப்பருடைய மனைவி பத்தி சொல்லாம இருக்கிற காரணம் வந்து அது கண்டிப்பா நல்ல மனைவி இருந்தா மட்டும்தான் நல்ல மூப்பனா இருக்க முடியுங்கிறதுனால அது விடப்பட்டிருக்குதுன்னு பிரதர் சொன்னார். சில சபைகள்ல வந்து இப்பவும் நல்ல இவாஞ்சலிக்கல் சபைன்னு சொல்லக்கூடிய சில பேப்டிஸ்ட் சபையில அவங்க உதவிக்காரிகளா வந்து மனைவி பெண்களை வந்து நியமித்து கொண்டிருக்காங்க அப்படின்னா. இன்னொரு பகுதி வந்து ரோமர் அதிகாரம் 16 முதல் வசனம், கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ளுங்கள். So here also this word deaconess is used. இங்கும் கூட சபைக்கு ஊழியக்காரி என்று சொல்லும் பொழுது டீக்கனோஸ் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So the question is whether Phoebe was an appointed deaconess of the church, or it was used as a casual reference or a casual term as a servant doing some kind of service. இங்கு ஊழியக்காரி என்று டீக்கனஸ் என்ற வார்த்தையால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடியினால் இந்த ஃபெபேயா என்று சொல்லக்கூடிய சகோதரியானவர் சபையில் உதவிக்காரியாக நியமிக்கப்பட்ட ஒரு சகோதரியா, அல்லது பொதுவாக கிறிஸ்துவ விசுவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது ஊழியக்காரி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தையால் அவர் அழைக்கப்படுகிறாளா என்ற ஒரு கேள்வி கூட எழும்புவதை தடுக்க முடியாது. So here the word diakonos is used, which means a female servant. இங்கு ஊழியக்காரி என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெண்ணானவள் ஊழியம் செய்வதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஊழியக்காரி உதவி செய்யக்கூடியவளாக. We can say that it is permissible for women to do ministry in physical or material matters, which is not a violation of the prohibition in First Timothy chapter 2 or First Corinthians chapter 14. சகோதரியானவர் எந்த சபையில் இருக்கிற எந்த சகோதரியும் சரீர பிரகாரமான எந்த ஊழியங்களையும் செய்வதற்கு தடை ஏதும் இல்லை என்பதை நாம் 1 கொரிந்தியர் 14, 1 தீமோத்தேயு 2 நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த 2 பகுதிகளுமே சகோதரிகளை சபையில் இருக்கிற சரீர பிரகாரமான ஊழியங்கள் செய்வதற்கு தடை செய்வது கிடையாது. அவர் தலைமைத்துவத்துக்கு வருவதற்கோ அல்லது ஆண்கள் இருக்கும்போது பிரசங்கிப்பதற்கோ தான் தடை செய்யப்படுதே ஒழிய சபைக்கு தேவையான சரீர பிரகாரமான ஊழியங்கள் செய்வதற்கு வேதவசனம் எதுவும் தடை செய்வது கிடையாது. So doing spiritual ministries or leading ministries or teaching ministries or talking ministries are not permissible for sisters in the church. சபையுடைய தலைமைத்துவம், சபையுடைய டீச்சிங், போதக ஊழியம், சபையுடைய நிர்வாகம் போன்ற விஷயங்களில் தான் சகோதரிகளை வேதமான தடை செய்கிறதை ஒழிய இது போல சரீர பிரகாரமான உதவிகளை செய்வதை சபை வேதவசனமான தடை செய்வது கிடையாது. Some sisters were also performing, they are also serving as deaconesses in the church. And there is another side also. Some commentators are of opinion that this is a casual mentioning of the service Phoebe was doing, which is carrying Apostle Paul's letter to church at Rome. He was from Cenchreae and she was going to Rome. So Apostle Paul could send this letter, this epistle to Romans with Phoebe. So that is the service he did for Apostle Paul and the church. So that is why she is called the minister of the church, servant of the church. இங்கு இந்த பெபேயாளை குறித்து 2 வேறுபட்ட கருத்துக்கள்
அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். முதலாமானவர்கள் இவர் கெங்கிரேய சபையில் நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரியாக உதவிக்காரியாக இருக்கக்கூடும் என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. இன்னும் வேறு சில மக்கள் அவ்வாறாக இருக்க சான்ஸ் கிடையாது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை பவுலானவர் எழுதி இந்த சகோதரியானவர் ரோமுக்கு செல்கிறபடியால் இந்த முக்கியமான இந்த நிருபத்தை அவள் கொண்டு சென்று அது ரோம் சபைக்கு கொடுக்கிறபடியினால் அவள் சபைக்கு பவுலுக்கு ஊழியம் செய்கிறார். ஆகவே ஒரு 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 கேஷுவலாக அவளானவள் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறாள் என்றுதான் பவுலானவர் இங்கு குறிப்பிடுகிறாரே ஒழிய மற்றபடி உதவிக்காரியாக இவள் நியமிக்கப்பட்டதாக ஒன்றும் சொல்லவில்லை என்கிற மக்கள் என்று சொல்லுகிற மக்களும் கூட உண்டு. You can read verse 2. Romans chapter 16 verse 2. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். And also we have a mention here about you can think that she is going for some other business to Rome, not as a servant of the church alone. So she was going to Rome for some other purposes. So if you have King James version, you can read that version and you can find it there. Or I will read that he received her in the Lord as becometh his saints, and that he assist her in whatsoever business she hath need of you. For she hath been a succorer of many, and of myself also. So whatsoever business she hath need of you. So she is going for some other purpose to Rome. Maybe she had her own business or something like that. And with her, Apostle Paul is sending this stuff. It can also be possible. அதாவது இந்த ஃபெபியா என்ற சகோதரியானவர் அவருடைய தனிப்பட்ட வேறு ஒரு காரியங்களுக்காக வேறு ஒரு விஷயத்துக்காக ரோம் செல்கிறார். அப்படி செல்கிறபடியினால் இந்த லெட்டரையும் கூட அவள் ரோம் சபைக்கு எடுத்து செல்கிறாள் ஒழிய சபையுடைய உதவிக்காரி என்ற அந்த ஒரு பதவியினுடைய அடிப்படையில் அவள் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றுதான் இரண்டாம் வசனமானது சொல்கிறது. கேஜேவி டிரான்ஸ்லேஷனில் பிசினஸ் என்ற அந்த வார்த்தையானது கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவளுக்கு வேறு ஒரு காரியமாக அவள் அங்கு செல்கிறாள். ஆகவே அந்த ஒரு காரியத்தோடு கூட இந்த உதவியையும் கூட ரோம் சபைக்கு செய்யக்கூடிய ஒரு சகோதரியாக இருக்கிறாள் என்பதுதான் நம் இரண்டாவது வசனத்திலும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. But in the 2nd century writings, we can see that there were women ministers in the church. ஆனால் 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த கடிதங்கள் எழுதப்பட்ட அந்த குறிப்புகளில் இருந்து பார்க்கும் பொழுது சபையில் பெண்களை அவர்கள் உதவிக்காரி என்ற அந்த பதவியில் அமர்த்தியதாக கூட நாம் காண முடியும். You can see a writing from Pliny the Younger, Roman historian. He was writing a letter to Emperor Trajan, and in that letter we can see that he speaks of the torture of 2 women who were called female ministers of the church. பிளினி என்று சொல்லக்கூடிய ரோம வரலாற்று ஆசிரியர் இந்த ட்ராஜன் என்ற சீசருக்கு எழுதும் பொழுது சபைகளில் இதுபோல பெண்களும் கூட உதவிக்காரிகளாக இருந்தார்கள் என்று அவர் கிறிஸ்தவ அந்த ஊழிய வழக்கு முறைகளை பற்றி எழுதும் போது அதையும் கூட அவர் அங்கு குறிப்பிடுகிறார். அதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும் சபையில் உதவிக்காரிகள் என்ற ஒரு பதவியில் பெண்கள் இருந்தார்கள் என்று. So the commentator Vincent, he is a Greek scholar, and he is of the opinion that the office of the mention by Pliny the Younger is about the practice of the church of appointing widows as female helpers in the church. Their ministries were, their duties were take care of the sick and poor, to minister to the persons in prison, then to assist the baptism of women, and to exercise the general supervision of female members of the church. These were the responsibilities assumed to the deaconesses of the church. வேறு ஒரு வின்சென்ட் Yeah, Vincent.
வின்சென்ட் என்ற இன்னொரு வேத விளக்குரையாளர் இப்படியாக சொல்லுகிறார். அவர் மற்ற வரலாற்று ஏடுகளை எல்லாம் புரட்டி பார்த்த பின்பு சொல்கிறார், அவர்கள் ஆதி திருச்சபையார் பெண்களுக்கு சபையில் இருக்கிற குறிப்பாக விதவைகளை அவர்கள் இது போன்ற உதவிக்காரிகள் என்ற பதவிக்கு அவர்கள் அமர்த்திருந்தது நியமித்ததுண்டு என்று. பெண்களுக்கு விசேஷமாக அது போன்ற குறிப்பாக பெண் ஸ்திரீகள் பேப்டிசம் ஞானஸ்தம் எடுக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, சபையில் இருக்கிற மற்ற ஸ்திரீகளுடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திப்பதற்காக என்று விசேஷித்த விதத்தில் சபையானது உதவிக்காரிகள் என்ற பதவிக்கு பெண்களை நியமித்தது உண்டு என்று அவர் விளக்குகிறார். We can see 3 names in Romans chapter 16 verse 12, and Vincent is of opinion that these 3 sisters were helpers in the ministry, somewhat like deaconesses. 16:12 நாம் 3 பெண்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாள், திரிபோஷாள், பெர்சியாள். இந்த 3 பேருமே இது போன்ற சபையில் ஒரு உதவிக்காரிகளாக செய்த உதவிக்காரர்களுடைய பதவிகளை வகித்த பெண்களாக இருக்கக்கூடும் என்று சொல்லக்கூடிய மக்களும் கூட உண்டு. And also Phoebe is considered as a widow because if she had a husband, she could not move freely like that. But if because she was a widow, she could move easily according to her own will to Rome, and she can travel alone like that. So that all, when we read together, we can assume that she was a female deaconess or helper of the church. ஃபெபேயால் நிச்சயமாக விதவியாக இருக்க சாத்தியங்கள் உண்டு என்று சொல்கிற மக்கள் உண்டு. ஏனென்றால் கணவன் இருப்பாரானால் இப்படி சுதந்திரமாக அவள் கெங்கிரேயாவிலிருந்து ரோமுக்கு செல்ல முடியாது. அவள் கணவனை இழந்த ஒரு உதவியாக இருக்கிறபடியினால் சுதந்திரமாக இது போல பயணங்கள் செய்யக்கூடியவளாக இருக்கலாம். ஆகவே நிச்சயமாக விதவைகளை அந்த காலங்களில் இது போன்ற உதவிக்கார ஊழியத்திற்கு பதவிக்கு நியமிக்கிறபடியினால் ஃபெபேயாவும் கூட கெங்கிரேய சபையுடைய உதவிக்காரியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. But we cannot see any women, any sisters are appointed as deacons in the Bible, so we don't follow that practice. But we can have sisters as helpers. They can do helping ministries in the church. They can serve the church in different capacities like this. புதிய ஏற்பாட்டில் மூப்பர்களை நியமித்ததை நாம் பார்க்கிறோம், உதவிக்காரர்களை நியமித்ததை பார்க்கிறோம். அதுபோல உதவிக்காரிகள் என்ற ஒரு பதவிக்கு சகோதரிகள் நியமித்ததாக நாம் எங்கும் காணாத நிமித்தம் நாம் சபைகளில் உதவிக்காரிகள் என்ற பதவிகளுக்கு பெண்களை நியமிப்பது கிடையாது. Yeah, in Philippians chapter 1:1 also we can see elders and deacons, not deaconesses. So the appointed persons, the appointed officers were elders and deacons, but some sisters can serve as deaconesses. They can serve the church, they can serve as helpers, minister to the women, like that they can minister. But it seems that they were not officially appointed in the New Testament time or apostolic chapter. பிலிப்பியர் 1:1 அங்கு கண்காணிகள் என்று பார்க்கிறோம், உதவிக்காரர்கள் என்று பார்க்கிறோமே ஒழிய உதவிக்காரிகள் என்று நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியத்தில் பெண்கள் இருந்ததாக நமக்கு காண்பது கிடையாது. ஆனால் நம் புதிய ஏற்பாடு மொத்தத்தையும் பார்க்கும் பொழுது மூப்பர்கள் உதவிக்காரர்களும் கூட சேர்ந்து சகோதரிகளும் கூட சபையுடைய மற்ற ஊழியங்களில் உதவிகளாக இருந்ததை நாம் காண்கிறோம். ஆகவே உதவிக்காரிகளாக என்று நியமிக்கப்படாமல் சகோதரிகள் சபையுடைய மற்ற சரீரப்பிரகடன தேவைகளுக்கு அவர் உதவியாக இருக்கலாமே ஒழிய உதவிக்காரிகள் என்று பதவிகள் அமர்த்தி அவர்களை ஊழியம் செய்வதாக நாம் காணாத நிமித்தம் அவர்களை நாம் நியமிப்பது இல்லை. Okay, so in 1 Timothy chapter 3 verses 8 through 13 you can see the qualifications of the deacon. 1 தீமோத்தேயு 3:8-12 முடிய பார்க்கும் பொழுது உதவிக்காரர்களுடைய தகுதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். Also in Acts chapter 6 verses 1-3. அப்போஸ்தலர் 6:1-3 வரைக்கும்
அதே வசனங்கள் உதவிக்காரருடைய தகுதிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். So, lot of qualifications, lot of qualities are required for deacons also. So that shows the importance of their ministry. எப்படி மூப்பர்களுக்கு அதிகமான தகுதிகள் தேவைப்படுகிறதோ அதே போல உதவிக்காரர்களுக்கு கூட அதிகமான தகுதிகளை வேதமான எதிர்பார்க்கிறது. அதிலிருந்தே நம்ம அறிந்து கொள்ள முடியும் உதவிக்காரருடைய அந்த பதவியானது, அந்த வேலையானது எவ்வளவு கனமுள்ளது என்று. So they need lot of qualities. They need good testimony. They need good family, and not only that, they need some spiritual qualifications also. அவன் நல்ல ஒரு குணங்கள் வேண்டும், நல்ல சாட்சி வேண்டும், நல்ல குடும்பம் வேண்டும், அதோடு கூட நல்ல ஆவிக்குரிய பண்புகளும் கூட அவர்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். We can see in Acts chapter 6 verse 3 that there should be men of good report and full of wisdom and full of spirit and of wisdom. அப்போஸ்தலர் 6:1 நாம் 3 முறை பார்க்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியம் என்று வாசிக்கிறோம். நல்ல சாட்சிகள் வேண்டும் அவரை குறித்து, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், ஞானம் வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள் தான் உதவிக்காரர்களாக பங்கெடுக்க முடியும். And also 1 Timothy 3:9 3:9 பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். Yeah, they should know the doctrine. அவர்கள் உபதேசத்தை, கிறிஸ்துவ உபதேசத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். So there is one qualification we should not, especially for deacons, not greedy for dishonest gain. Verse 8. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று வாசிக்கிறோம். இருக்காமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று மிக விசேஷமான ஒரு தகுதியானது அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களிடத்திலிருந்து. So that indicates that they deal with money. Maybe they have to handle the physical wealth of the church. இழிவான ஆதாயத்தை இச்சிக்காத கூடாதுன்னு சொல்லும் பொழுது சபையுடைய பணங்களை அவர்கள் கையாள்வதாக நாம் கருத்தில் கொள்ள முடியும். We cannot see any responsibility or any qualifications regarding the matters of finance for the elders. That shows that they don't have to handle money. But about the deacons, it is said here. அங்கு இதுபோல பண சம்பந்தமான விஷயங்களை குறித்து மூப்பர்களுக்கு எந்த விதமான தகுதிகளாக கருதப்படாத நிமித்தம் அவர்கள் மூப்பர்களுக்கு பணத்தை எண்ணுவது அது போன்ற விஷயங்களை சபையில் இல்லாமல் உதவிக்காரர்களுக்குத்தான் பண சம்பந்தமான ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். And also the deacons' wives should be of good quality, good character. They should be women of self-control and faithful in all things. அதே போல் உதவிக்காரருடைய மனைவியும் கூட நல்ல குணங்களை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அவள் அவதூறு பண்ணாதமல் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீயாக எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். Okay, so these are the qualifications. இதுதான் உதவிக்காரனுடைய தகுதிகளாக நாம் வாசிக்கிறோம். And how deacons are appointed? உதவிக்காரர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள்? Acts chapter 6. அப்போஸ்தலர் 6 verse 3. வசனம் 3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். Yeah, so you look for men, you choose people. That is the instruction to the church. So church has to choose people who are faithful and of good testimony, who have all these qualities. Then we will appoint. That is the process. உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அதாவது சபையானது தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஞானம், நற்சாட்சி பெற்றிருக்கிற மக்கள் சபையை தெரிந்து கொள்ளட்டும். சபையுடைய பொறுப்பு தெரிந்து கொள்வது, ஏற்படுத்துவது, நியமிப்பது எங்களுடைய பொறுப்பு, மிஷனரிகளுடைய பொறுப்பாக அவர்கள் சொல்கிறார்கள், அப்போஸ்தலர்களுடைய பொறுப்பாக. Okay. So, if you have any questions, we can discuss. ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம். கேள்விகள் இருக்கா?